விழிப்புணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே வாழ்வுணர்வே. இந்த நிகழறி நிலையிலே இருக்கணுங்கிறதுக்காக நாம நாள் முழுசும் பத்மாசனத்திலேயே புத்தர் மாதிரி உட்கார்ந்துருக்க முடியுமா? நிகழறி அசைவுகள்னா என்ன? இந்த நிகழறி அசைவுகளை ஒரு சில நிமிடங்கள் பண்ணினா போதும், ஏராளமான நிகழறி நிலை அப்படியே பருகி பெருகும். இந்த நிகழறி நிலையை எப்படி வளர்க்கிறது? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆற்றல் மிகு நிகழறி நிலை தொடர். ஆற்றல் மிகு நிகழறி தொடரனுடைய முதல் பகுதியில் நிகழறி நிலை என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி கற்றுக்கிட்டோம். அதனுடைய ரெண்டாவது பகுதியில் அப்படி நாம் நிகழ்காலத்திலேயே வாழ்றதுனால வரக்கூடிய அந்த வல்லமைகள் இருக்கு, அந்த சக்திகள் இருக்கு, அதெல்லாம் என்னென்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நிகழறி நிலையை எப்படி வளர்க்கிறதுங்கிறத நாம் கற்றுக்க போகிறோம். இந்த நிகழறி நிலையை நம்ம பத்மாசனத்தில் உட்கார்ந்து தியானத்தில் அப்படியே ஆழ்ந்து போகிறப்ப அதில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப எளிதான காரியம். ஆனால் இந்த நிகழறி நிலையிலே இருக்கணுங்கிறதுக்காக நாம் நாள் முழுசும் பத்மாசனத்திலேயே புத்தர் மாதிரி உட்கார்ந்துருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் கைகளை அசைக்கிறோம், கால்களை அசைக்கிறோம், தலையை அசைக்கிறோம், நிற்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், ஆடுறோம், பாடுறோம், இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால நம்ம அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறப்பே எப்படி நிகழறி நிலையில இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் கற்றுக்க போகிறோம். இதற்கு முதல் யுக்தி என்ன தெரியுமா? நிகழறி அசைவுகள். நிகழறி அசைவுகள்னா என்ன? நாம நம்மளுடைய கவனத்தை மூச்சில் வச்சுக்கிட்டே நம்மளுடைய உடலுடைய பகுதிகளை, அங்கங்களை மெல்ல அசைக்கிறது. அப்படி அசையும் போது நம்மளுடைய சதை பகுதிகள், நரம்புகள், எலும்புகள் இதெல்லாம் எப்படி அசைந்து அப்படிங்கிறத விழிப்புணர்வோடு பார்க்கறது. இப்படி நம்மளுடைய உடலையும் மனசையும் மூச்சையும் ஒருங்கிணைக்கிறது, ஒத்திசைக்கிறது. அது ஒத்திசைவோட எப்படி ஆடுகிறதுங்கிறத உன்னிப்பாக கவனிச்சு அதோட ஊசலாடுவது. ஆடி ஆடி அசைந்து அசைந்து அதோடு இசைந்து ஒன்றாகி லயிச்சு போயிருக்கிறது. இதுதாங்க நிகழறி அசைவுகள்ங்கிறது. இந்த நிகழறி அசைவுகளை ஒரு சில நிமிடங்கள் பண்ணினா போதும், ஏராளமான நிகழறி நிலை அப்படியே பருகி பெருகும், வளரும். நம்மளுடைய புத்தி ரொம்ப கூர்மையாகும். நம்மளுடைய மனசு அப்படியே குவிஞ்சு வரும். நம்ம உடம்புலையும் உள்ளத்துலையும் குணமளிக்கும் சக்தி பயங்கரமாக பெறுவோம். இதயத்தை அது பாதுகாக்கும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும், மன இறுக்கத்தை, மன உளைச்சலை, மன எரிச்சல்களை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆவியாக்கிடும். உடம்புல உள்ள வலிகளை எல்லாம் நீக்கும். நம்மளுடைய உடம்புல உள்ள வாயு தொல்லைகளை போக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். சரி, இப்படி சொல்லிக்கிட்டே நான் போகலாம். ஆனால் இந்த நிகழறி நிலையை எப்படி வளர்க்கிறது அப்படிங்கிற ஒரு சில யுக்திகளை இப்போ நாம் பார்ப்போம். இந்த காணொலிகளை தொடர்ந்து பெற இந்த வீடியோவின் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை, லைக் பட்டனை சொடுக்கவும். நிகழறி அசைவுகளை செய்யறதுக்கு முன்னாடி நாம் பத்மாசனத்தில் உட்காரணும். நிமிர்ந்து உட்காருங்க. நெஞ்சை கொஞ்சம் உயர்த்துங்க, எலும்பு கூட்ட நல்லா வசதி வைங்க. நல்ல அடி வயிற்றிலிருந்து, ஹாரான்னு சொல்கிற அப்டமன், அடி வயிற்றிலிருந்து ஆழமாக மூச்சு விடுங்க.
அப்படியே கைகளை அண்ட முத்திரையில், இதான் அண்ட முத்திரை, அண்ட முத்திரையில் மடியில் வச்சுக்கோங்க. மூச்சு விடும்போது உங்களுடைய வயிற்றின் அசைவுகள், சதைகளின் அசைவுகள், நரம்புகளின் அசைவுகள், எலும்புகளின் அசைவுகள் அத்தனையும் உன்னிப்பாக உணர்ந்து பாருங்கள். அந்த அசைவுகளோடு ஊஞ்சலாடுங்கள். கவனம் வேற எங்கே சிதறக்கூடாது. மூச்சிலை மட்டும் கவனத்தை வையுங்கள். கண்கள் திறந்திருக்கட்டும். இப்போது முதல் நிகழறி அசைவை கற்றுக்கொள்வோம். இந்த கைகளை உயர்த்துங்கள். உணர்ந்து முழு உணர்வோடு மூடி திறங்கள். மெல்ல இதுபோல 50 முறை செய்யுங்கள். பிறகு கைகளை அண்டமுத்திரைக்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது நாம் இரண்டாவது நிகழறி அசைவுக்கு செல்வோம். கைகளை உயர்த்துங்கள். விரல்களை அசையுங்கள். மெல்ல மெல்ல உணர்ந்து. உங்களுடைய கவனம் முழுவதும் மூச்சிலே இருந்தாலும் விரல் அசையும் போது அந்த நரம்புகள் அசைவதை கவனியுங்கள். உங்களுடைய கையினுடைய உணர்வுகளை கவனியுங்கள். இதே போல அது 5 நிமிடங்கள் ஆழமான முழு உணர்வோடு, விழிப்புணர்வோடு இதை நாம் செய்ய வேண்டும். மீண்டும் அண்டமுத்திரைக்கு வாருங்கள். இது காலங்களை கடந்து வாழ எல்லையில்லா எழில் வழி காணொளி அலைவரிசை. மூன்றாவது நிகழறி அசைவு. அண்ட முத்திரையிலிருந்து கைகளை எடுத்து கட்டை விரலை உள்வைத்து மற்ற விரல்களால் அதை மூடி வலச்சுற்று மெல்ல முழு உணர்வோடு 30 முறை செய்ய வேண்டும். இப்படி 30 முறை செய்த பின்பு இடச்சுற்று 30 முறை செய்யுங்கள். பிறகு 30 முறை செய்தவுடன் அண்டமுத்திரைக்கு வந்து விடுங்கள். நான்காவது நிகழறி அசைவு. மீண்டும் அண்டமுத்திரையிலிருந்து கைகளை உயர்த்துங்கள். கட்டை விரலை வைத்து மற்ற விரல்களால் மூடுங்கள். ஒரு முறை வலச்சுற்று, பிறகு இடச்சுற்று, பின்பு நெஞ்சிலே கைகளை வையுங்கள். இதய துடிப்பை உணருங்கள். மீண்டும் கைகளை எடுத்து வலச்சுற்று ஒன்று,
இடைச்சுட்டு ஒன்று. அப்படியே அண்ட முத்திரையிலே கையை வையுங்கள். இதே போன்று 30 முறை செய்ய வேண்டும். 5வது நிகழறி அசைவு அண்ட முத்திரையிலிருந்து கைகளை எடுத்து அப்படியே முதுகு பக்கமாக கைகளை அண்ட முத்திரையில் வைக்க வேண்டும். உணர்ந்து செய்ய வேண்டும். முழு விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கைகளை எடுத்து முன்பக்கமாக அண்ட முத்திரையிலே வையுங்கள். இதுபோல 30 முறை மெல்ல உணர்ந்து முழு நிகழறி நிலையிலே இதை செய்ய வேண்டும். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இதை காலையும் மாலையும் தவறாமல் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நிகழறி நிலை உங்களுக்குள்ளாரே அதிகமாக வளரும், பெருகும். பலவிதமான பலன்களை நான் சொன்னேன் அல்லவா, அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இதோடு இக்காணொளியை முடித்துக் கொள்வோம். மற்ற யுக்திகளை அடுத்த காணொளியிலே நாம் காண்போம். இக்காணொளியை கண்டு ரசித்ததற்கு நன்றி. இதை மறக்காம பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இது உங்க நண்பர்களோடு குழுக்களோடு பகிருங்க. உங்களுடைய கருத்துக்களை யூடியூப்ல பதிவு செய்யுங்க.